ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். வாங்க இன்னைக்கு நிமிஷத்துல பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவுல அடை தோசை தான் பண்ண போறேன். இந்த அடை தோசை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பா, நல்லா சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்படியே ஒரு குழிக்கரண்டி, சின்ன கரண்டியில ஒரு குழிக்கரண்டி ரவை எடுத்திருக்கேன். நீங்க தேவைப்பட்டீங்கன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் ரவை மட்டும் சேர்த்து தான் இந்த அடை பண்ண போறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடியா தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு வந்து ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த கோதுமை மாவு, மைதா இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சா மாதிரி சேர்த்து பிசைஞ்சாதாங்க மாவு கரெக்டான பக்குவத்துல இருக்கும். அதனால இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து கொடுங்க. தோசை மாவும் இல்லாம, இட்லி மாவும் இல்லாம நம்ம பருப்படையெல்லாம் செய்வோம் பாருங்க. அந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாரி இருக்கணுங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து குடுத்துருங்க. விஸ்க் அப்படி இல்லன்னா கரண்டி கூட வச்சு கலந்து குடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இத அப்படியே 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிரலாம். இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்லாம் சேர்த்து இந்த அடை தோசை பண்ணோம்னா ரொம்ப நல்லாருக்கும். பேன் வச்சிருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு உளுந்து சேர்த்துட்டு, கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு அங்கங்க வாயில கடிபடும்போது அடை வந்து சாப்பிட ரொம்ப நல்லாருக்கும். கடுகும், கடலைப்பருப்பும் நல்லா செவக்கட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, அந்தந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் இது மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, கோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வீட்ல இருக்கோ, அதெல்லாம் சேர்த்து இந்த அடை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயத்தில ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும்போது வாசம் நல்லாருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். கேரட் பார்த்தீங்கன்னா, ஒண்ணே 1 துருவி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கிரலாம். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. லேசா சாட்டே பண்ணா போதும். இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிறிஸ்பா இருந்தா தான் அடை வந்து சாப்பிட வந்து நல்லாருக்கும். கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்கு. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். ஆல்ரெடி நம்ம மாவோட உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா லேசா ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு, அப்படியே மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிரலாம். ஆறினதும் மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிரலாம். மாவு பாருங்க 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வதக்கி வச்சு ஆற வச்சிருக்க இந்த வெஜிடபிள்ஸ உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இட்லி மாவு இல்லன்னா டக்குனு கோதுமை மாவு, ரவை தேவைப்பட்டா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு சேர்க்கல. கொஞ்சம் கை நெறைய கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நிமிஷத்துல பண்ணிரலாங்க. எப்ப பார்த்தாலும் இட்லி, தோசை இதே சாப்பிடுறதுக்கு நல்லா கோதுமை மாவுல நெறைய காய்கறி எல்லாம் சேர்த்து, இந்த மாரி அடை தோசையா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 வகையான சட்னியும் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னென்னன்னு பார்க்கலாம். நல்லா மாவு பார்த்தீங்கன்னா, இந்த பக்குவத்துல இருக்கணும். இப்ப வாங்க அடை ஊத்திரலாம். தோசைக்கல் வச்சிருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சுட்டு எண்ணெய் ஊத்தி அப்படியே தேய்ச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அப்பதான் பார்த்தீங்கன்னா, தோசை, அடை எதுவா இருந்தாலும் நல்லா கீழ பிடிக்காம நல்லா வரும். நல்லா 2 கரண்டி மாவு ஊத்திக்கலாங்க. அப்பதான் வந்து அடையெல்லாம் வந்து நல்லாருக்கும். கொஞ்சம் ரொம்பவே மெல்லிசா ஊத்தாம, ஓரளவுக்கு அந்த என்ன சொல்றது? அடைக்கான பக்குவத்துல ஊத்துனோம்னா, அடை சாப்பிடுறதுக்கு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு அடை சுட்டு எடுத்தோம்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயத்துல நான் இப்ப நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில செய்யும்போது இன்னும் வாசம் நல்லாருக்கும். அடைக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் கூட தான் தேவைப்படும். நான் அதனால கொஞ்சம் கூட ஆயில் அதிகமா தான் சேர்த்துருக்கேன். இந்த மாரி ரெசிபிக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பண்ணா தான் நல்லாருக்கும்.
நல்லா அடுப்ப வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு, இந்த அடைய 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா, நல்லா கிரிஸ்பா மொறு மொறுன்னு வருங்க. இன்னுமே உங்களுக்கு கிரிஸ்பா வேணும்னா, அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாரி நான் இன்னொரு அடையும் நான் சுட்டு காட்டுறேன். குழந்தைங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா இத செஞ்சு குடுத்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே இட்லி மாவ நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டு, எப்பயுமே இட்லி, தோசை இத தவிர எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட்டா யாரும் செய்ற மாரி தெரியல. இந்த மாரி ரெசிபியும் அப்பப்ப செஞ்சு சாப்பிட்டோம்னா, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. டயாபெட்டிக் பேஷண்ட்லாம் அந்த இட்லி, தோசையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு, கோதுமை தோசையா சாப்பிட முடியல, சப்பாத்தியா சாப்பிட முடியல அப்டின்னா, இந்த மாரி அடையா சுட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இதுல காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு அடை சாப்பிட்டா கூட போதும். நல்லா வயிறு பார்த்தீங்களா, ஃபில்லிங்கா இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா, டக்குனு குயிக்கா பண்ணி முடிச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு செய்யும்போது நெய்யோ, அப்படி இல்லன்னா பட்டரோ சேர்த்து பண்ணோம்னா, இன்னுமே வாசனையாவும் இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த ரெசிபிய நீங்க வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி யார் யாரெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே நல்ல கோல்டன் கலர்ல நம்ம போட்ட கடலை பருப்பு, கடுகு எல்லாமே தெரியுது பாத்துக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து பச்சை சட்னி, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்து பச்சை சட்னி ஒண்ணு அரைச்சிருக்கேன். பச்சை சட்னின்னு சொல்லுவாங்க, ரோசாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க. நம்ம தாங்க பேர் வச்சுக்கிறோம். எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன். பார்க்கும்போதே டெம்ப்டிங்கா இருக்கா? கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சு குடுங்க. இட்லி மாவு இல்லாத நேரத்துல. குயிக்கா நிமிஷத்துல பண்ணி முடிச்சிரலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த கோதுமை அடைய கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஆ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் இப்ப பிச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா கிரிஸ்பாவும் இருக்கும். உள்ள வந்து சாஃப்ட்டாவும் இருக்கும். உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.